மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை பிரித்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 8 தொகுதியை இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இது பற்றி விவாதிக்க மார்ச் 5 அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இன்று பிற்பகல் 12 மணி அளவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அரசு நிதி தர மறுப்பது, இந்தி திணிப்பு மற்றும் அரசு ஊழியர்கள் போராட்டம் அறிவிப்பு, பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட உள்ள திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு நிபுணர்களை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியதாவது: தமிழகம் மிகப்பெரிய உரிமை மீட்பு போராட்டம் நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. ஆகவே வரும் மார்ச் 5 அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க 40 கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும். கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்கப்படும். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்தியாவின் மேல் ஒரு கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் முன்னணியில் உள்ள தமிழகம் இப்பொழுது கடுமையாக பாதிக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் இப்போது 39 லோக்சபா தொகுதிகள் இருக்கிறது. இது 31 தொகுதியாக குறையும் அபாயம் ஏற்பட்டு இருக்கிறது. மத்திய அரசு 2026 ஆண்டு லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போகிறது. மக்கள் தொகையை கணக்கிட்டுதான் நடைபெற உள்ளது. பெண்கள் கல்வி, குடும்ப கட்டுப்பாடு ஆகியவற்றை தமிழகம் சாதித்துள்ளது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்பட்ட தமிழகத்தில் எம்பிகள் எண்ணிக்கையை குறைப்பதா? மக்கள் தொகை குறைவாக இருக்கும் காரணத்தால் லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. தற்போதைய மக்கள் தொகுதியின் அடிப்படையில் லோக்சபா தொகுதிகளின் மறுசீரமைப்பை 2 விதமான முறைகள் மூலம் மேற்கொள்ள கருதப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. முதல் முறையில் கீழ் ஏற்கனவே உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையின்படி தற்போதைய மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் தமிழகம் 8 லோக்சபா தொகுதிகளை இழக்க வேண்டியிருக்கும். இரண்டாவது முறையின்படி மொத்த லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை 848 உயர்த்தி தற்போதைய மக்கள் தொகுதியின் அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் நமக்கு கூடுதலாக கிடைக்க வேண்டிய 22 தொகுதிகளுக்கு பதிலாக 10 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும். மீதமுள்ள 12 தொகுதிகளை நாம் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே எவ்வழியில் பார்த்தாலும் தமிழகத்திற்கு பேரழிவு ஏற்பட வாய்ப்பே நம் முன்னிருக்கிறது. அதாவது தமிழகத்திற்கு 39 எம்பிகள் இருக்க மாட்டார்கள், 31 எம்பிகள் தான் இருப்பார்கள். நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிகள் எண்ணிக்கை அடிப்படையில் பிரித்தாலும் நமது பிரதிநிதித்துவம் குறையும். தமிழகத்தின் குரல் நசுக்கப்படும். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியலை கடந்து இணைந்து குரல் கொடுக்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் நீட் தேர்வு, மும்மொழி கொள்கை உள்ளிட்டவற்றை குறித்து விவாதிக்கப்படும். அனைத்து கட்சி தலைவர்களும் குரல் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருந்தார். மேலும் இன்னும் ஒரு மொழிப்போருக்கு மத்திய அரசு வித்திடுகிறதா என நிபுணர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு நிச்சயமாக வித்திடுகிறது, அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்திருந்தார். மேலும் அதன் பிறகு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் இந்தியாவின் நிலைநாட்டுவதற்கு கூட்டாட்சி முறையில் தமிழ்நாட்டின் உரிமைகளை தமிழ் மக்களின் நலன் காப்பதற்கும் தேவையான பல்வேறு முயற்சிகளை நாம் பல ஆண்டுகளாக முன்னெடுத்து வருகிறோம். இருப்பினும் நிதி பகிர்விலும் அதிகார பகிர்விலும் நம் உரிமைகளை காப்பாற்றுவதற்கு தொடர்ந்து போராட வேண்டிய சூழலே நாம் உள்ளோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நிலையில் 2026 ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை ஒன்றிய அரசு மறுசீரமைப்பு செய்ய வாய்ப்புள்ள சூழலில் நம் மாநிலம் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகளை எதிர்கொள்வதற்கு தங்கள் கட்சி இயக்கத்தின் ஆதரவை கோருவதற்கு இக்கடிதத்தை நான் தங்களுக்கு எழுதுகிறேன். நமது அரசியலமைப்பு சட்டத்தின் 82வது பிரிவு மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பதற்கு வகை செய்தாலும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் அழுத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட அரசியல் சட்ட திருத்தங்களால் மட்டுமே இத்தகைய மறுசீரமைப்பு 2026 ஆண்டு வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு வரையிலும் 1971 ஆண்டு மக்கள் தொகுதியின் அடிப்படையிலேயே மக்களவை தொகுதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மாநிலங்கள் முனைப்போடு மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருந்தாலும் இந்த இலக்கை அடைவதில் அனைத்து மாநிலங்கள் செயல்பாடுகளும் ஒரே அளவில் இல்லை. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் முழுமையாக ஈடுபட்டதால் தான் இந்த வளர்ச்சி கணிசமாக குறைந்துள்ளது. இத்தகைய முன்முயற்சிகள் தான் நாட்டின் மொத்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாடு வளர்ச்சி அடைவதற்கான முக்கிய காரணமாகவும் இருந்து வருகின்றன. எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாட்டின் வளர்ச்சியிலும் பெரும் பங்காற்றி வரும் நமது மாநிலத்தை தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் ஒன்றிய அரசு தண்டிக்க நினைப்பது எவ்வகையிலும் ஏற்கத்தக்கது அல்ல. தற்போதைய மக்கள் தொகையின் அடிப்படையில்
மக்களவை தொகுதிகளில் மறுசீரமைப்பு 2 விதமான முறைகள் மூலம் மேற்கொள்ள கருதப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகின்றன. முதல் முறையின் கீழ் ஏற்கனவே உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையின்படி தற்போதைய மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாடு 8 மக்களவை தொகுதிகளை இழக்க வேண்டியிருக்கும். இரண்டாவது முறையின்படி மொத்த மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 848 உயர்த்தி தற்போதைய மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் நமக்கு கூடுதலாக கிடைக்க வேண்டிய 22 தொகுதிகளுக்கு பதிலாக 10 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும். 12 தொகுதிகளை நாம் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே எவ்வகையில் பார்த்தாலும் தமிழ்நாட்டிற்கு பேரழிவு ஏற்படும் வாய்ப்பே நம் முன்னிருக்கிறது. தற்போதைய மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் கூட பல்வேறு நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு பெற இயலவில்லை. ஒன்றிய அரசின் அதிகார குவிப்பு, ஒன்றிய அரசு சார்ந்த திட்டங்களின் நிதி குறைபடுவது அல்லது விடுவிக்கப்படாமல் தடுப்பது, ஒன்றிய அரசு அதிகாரத்தில் நமது பிரதிநிதித்துவம் குறைந்து வருவது, நிதி பகிர்வில் காட்டப்படும் பாரபட்சம் என அனைத்து வகைகளிலும் தமிழ்நாட்டின் உரிமைகளும் சுயாட்சியும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் நமது மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை மேலும் குறைக்கப்பட்டால் தமிழ்நாட்டின் குரவலை முழுமையாக நசுக்கப்படும். மேற்கூறிய பிரச்சனைகள் மட்டுமின்றி தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பல்வேறு கொள்கை முடிவுகளிலும் ஒன்றிய அரசு நடவடிக்கைகள் நமது உரிமைகளை பறிப்பதாகவும் அமைந்துள்ளன. நீட் நுழைவுத் தேர்வு, பல்கலைக்கழக மானிய குழுவின் மூலமாக மாநில அரசுகளின் உயர்கல்வித்துறையின் உரிமைகளை அபகரிப்பது, நமது தனித்துவமான பண்பாடு மற்றும் மொழி பாதுகாப்பு கொள்கை போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் தேசிய அளவிலான கொள்கைகளை நமது மாநிலத்தின் மீது திணிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து ஒன்றிய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இச்சூழலில் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் இப்பிரச்சனைகளுக்கு எதிராக கிளர்ந்து நமது தனித்துவத்தை பாதுகாப்பதற்கான ஆற்றலும் இல்லாத நிலை ஏற்படும் அபாயத்தை நாம் எதிர்நோக்கியுள்ளோம். எனவே இந்த கடுமையான விளைவுகளை கருத்தில் கொண்டு மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு முறையானது நமது மாநிலத்தை பாதிக்காத வகையில் செயல்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். அல்லது இந்த முயற்சி நமது கூட்டாட்சி கட்டமைப்பை முழுமையாக சிதைப்பதற்கு முன்பாக தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க நமக்கு குறைந்த அளவு கால அவகாசமே இருப்பதால் நாம் அனைவரும் ஒன்றாக கைகோர்க்க வேண்டிய காலம் இது. இந்த கூட்டு முயற்சிக்கு உங்களது ஒத்துழைப்புக்கு கோருகிறேன். நாம் அனைவரும் ஒன்றாக கலந்து ஆலோசித்து நமது மாநிலத்தின் நலன் காப்பதற்கான ஒருமித்த கருத்துகளின் அடிப்படையில் தகுந்த உத்திகளை தீட்டி செயல்படுத்திட தங்களுக்கு இத்தருணத்தில் அழைப்பு விடுக்கிறேன். இது தொடர்பாக மார்ச் 5 அன்று காலை 10 மணி அளவில் தலைமைச் செயலகம், நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது தள கூட்ட அரங்கில் நாம் அனைவரும் கலந்து ஆலோசிக்கலாம் எனவும் நான் கருதுகிறேன். இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எனவும் இக்கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.